பாற்று பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுவையான பூந்தி லட்டு ரொம்ப சுலபமா வீட்லயே எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை முதல் முறை பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது ரெசிபி வீடியோஸை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். முதல்ல லட்டு செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரை கம்பி பதம் வர அளவுக்கு பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாகு உங்கள் விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா அது பாதியாக உடையணும். தொட்டு பார்க்கும்போது அதில் ஒரு கம்பி மாதிரி வரும். அது முழு கம்பி பதமாக வராமல் பாதியில் உடையணும். அப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பூந்தி செய்கிறதுக்கு தேவையான மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டிகள் இல்லாமல் ஒரு ஆப்பமாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூந்தி பண்ணி எடுக்கலாம். பூந்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. பூந்தி பண்ணுறதுக்காக தனியாக கடைகளில் கரண்டிகள் கிடைக்குது. அது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கரண்டியில் மாவு ஊற்றி இந்த மாதிரி பூந்தி பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு ஊற்றும்போது கரண்டியை பாத்திரத்துக்கு ரொம்ப பக்கமாகவும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மேலே தள்ளி தூக்கியும் வைக்கக்கூடாது. மிடில் இருக்கிற மாதிரி வச்சு பூந்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூந்தியை ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுக்கக்கூடாது. அதை நீங்கள் கையால் உடச்சி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மெதுக்குன்னு இருக்கணும். அந்த அளவு மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து அதை சர்க்கரை பாகில் போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக வறுத்துட்டிங்கன்னா அது சர்க்கரை பாக உறிஞ்சாது. அப்புறம் லட்டு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் மெதுக்குன்னு இருக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தி பண்ணி எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுக்கோங்க. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சர்க்கரை பாகு எல்லாத்தையும் நல்லா பூந்தி உறிஞ்சு ரெடியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை எடுத்து ஒன்று பாதியமாக மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்கக்கூடாது. பூந்தி எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிற அளவுக்கு பார்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு லட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 10 லட்டு பண்ணலாம். கண்டிப்பாக இது இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான லட்டு தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.